இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் முதன்முறையாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஓடும் ராவி நதியின் குறுக்கே சாகூர் தடுப்பணை கட்டும் பணி பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து தாமதமாய்கொண்டு இருந்தது. 45 ஆண்டுகள் காத்திருப்பதற்கு பின்னாடி சமீபத்தில் கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் பாகிஸ்தானுக்கான நீரோட்டத்தை இந்தியா நிறுத்தியுள்ளது. 1960 உலக வங்கியின் மேற்பார்வையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதியின் தொடர்பான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இதன்படி ராவி, சட்லஜ், பியாஸ் ஆகிய 3 நதிகளின் முழு உரிமை இந்தியாவுக்கும், சிந்து, ஜீலம், செனாப் ஆகிய 3 நதிகளின் உரிமை பாகிஸ்தானுக்கும் வழங்கப்பட்டது. ராவி நதி இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் இந்த நதியிலிருந்து குறிப்பிட்ட அளவு நீர் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டுதான் இருந்தது. பாகிஸ்தானுக்கான தண்ணீரை நிறுத்தி முழு தண்ணீரையும் இந்தியாவை பயன்படுத்தும் வகையில் ராவி நதியின் குறுக்கே ஆபூர்கந்தி குறுக்கணை கட்ட இந்தியா முடிவு செய்தது. 1982 தொடங்கப்பட்ட அணை கட்டுமானம் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களிடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தாமதமானது. 2018 இரு மாநிலங்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் நிறைவேறிய பின் கட்டுமான பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. கட்டுமான பணிகள் சமீபத்தில் முடிந்துள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கான நீர் ஓட்டம் தடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் பதான்கோட் மாவட்டத்தில் அமைந்துள்ள சாபூர் நதி தடுப்பணையின் உயரம் 55.5 மீட்டராக உள்ளது. 206 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 நீர்மின் திட்டங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு கூடுதலாக 1150 கன அடி தண்ணீர் கிடைக்கும் என்றும் 32,000 ஹெக்டேர் விவசாய நிலம் பயன்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணி நிறுத்தப்பட்டிருக்குன்றத முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸ் பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.